இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் இப்போ மீனாவுடைய வாழ்க்கையில் மீனாவுக்கு செந்திலை காதலித்து திருமணம்லாம் செஞ்சிட்டதுக்கு பிறகு அவங்களுக்கு அந்த காதலுக்கு அப்பவே இவங்க அப்பாவை பற்றி தெரியும், அதாவது பாண்டியனை பற்றி தெரியும். பாண்டியன் ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்ட் தான், ஒரு மாதிரி கோபக்காரர் அப்படின்ட்டு. அவங்க இங்கே வந்ததுக்கப்புறமும் டக்குன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவர் முதல்லாம் அவ்வளோ கோபமாக பேசினதுலேருந்து இந்த பக்கம் இவங்க அப்பா அம்மாவே அவங்க தலையில் அந்த குடத்தை தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு போனதுலேருந்து எல்லா விஷயமும் நடந்ததுக்கப்புறமும் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஏற்றுக்கிட்ட மனநிலையில் தான் இருந்தான். அவங்க அந்த வீட்டில் யார்கிட்டையும் ஒரு வெறுப்போடையோ ஒரு சோகத்தோடையோ வருத்தத்தோடையோ எரிச்சலோடையோ இருந்ததே இல்லை. ஆனால் அதெல்லாம் மாற்றி அமைக்கிற மாதிரி உள்ளார வந்தது இப்போ தங்கமயில் தான். தங்கமயில் வந்ததுக்கு பிறகு தான் கதையில் இப்போ கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் ஒருத்தவங்களை பார்த்தா நமக்கு கொஞ்சம் லைட்டாக எரிச்சல் வர மாதிரி இருக்கும்ல. இப்போ இதுவே நீங்கள் இந்த ஒரு 3-4 பேர் இருக்க எல்லா படங்களும் இந்த ஃபேமஸான ஆனந்தம் திரைப்படத்தில் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரம்பா கேரக்டருக்கு மம்மூட்டியை பெருசாக பிடிக்காதவங்க ஒரு மாதிரி திமிராகவே நடந்துப்பாங்க. கடைசியில் ஒரு கட்டத்தில் இவங்களை பற்றி புரிஞ்சுப்பாங்க. அந்த மாதிரி தங்கமயில் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு கதாபாத்திரமாக இருக்கலாம். ஏன்னா இதுக்கு முந்தின வருஷன் சீசன் 1 மீனா தான் அந்த ரோலே ப்ளே பண்ணாங்க. அவங்களுக்கு முதல்ல பணக்கார பொண்ணாக இருப்பாங்க, வீட்டில் எதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்காத குட்டி வில்லி மாதிரி இருந்தாங்க. அப்புறம் போக போக ரொம்ப நல்லவங்களாயிட்டாங்க அப்படின்னு இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் கதிர் ராஜியோட கதை அப்படியே வேற. கதிர்க்கும் ராஜிக்குமே ஒருத்தர் பெருசாக பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் ஒரு கட்டாய கல்யாணம், ராஜி வாழ்க்கையவே முடிச்சுக்கலாம்னு நினச்சிட்டு இருந்த சமயத்தில் அவர் வழி இல்லாமல் அவங்க அத்தை சொன்னதுனாலையும் இவர் அவங்க அம்மா காலிலே விழுந்ததுனாலையும் அந்த கல்யாணத்தை பண்ணாங்க. ஆனால் அந்த ஒரு பொருந்தா கூட்டணியாக இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்குள்ளார ஒரு அன்பு மலர்ந்து ஒரு பரஸ்பர ஒரு மரியாதையும் வளர்ந்து 2 பேரையும் ஒருத்தருக்கு பிடிக்கவும் ஆரம்பிச்சு இப்போ ரசிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதை ஓப்பனாக இப்போ கணவன் மனைவியாக ஆகிட்டோம் நம்ம அப்படின்னாலும் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இப்போ தான் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க முதல் லெவலில். இந்த சமயத்தில் ராஜியை ஒரு தடவை கஷ்டப்படுத்திட்டாரு, காயப்படுத்துகிற மாதிரி வார்த்தையை சொல்லிட்டாரு பாண்டியனுங்கிறது இன்னமும் குத்திக்கிட்டே இருக்குது இவருக்கு. அதனால தான் என்ன பண்ணார் அப்படின்னா கதிர் உடனடியாக வேலைக்கு சேர்ந்தார். வேலைக்கு சேர்ந்து டிரைவர் வேலை அந்த வேலை இது படத்தெல்லாம் சம்பாதிக்க ஆரம்பித்தார். டிரைவர் வேலையில் வந்த காசை வச்சு என்ன பண்ணார்னா உடனடியாக அதை ராஜிட்ட தான் கொடுத்தாரு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய மொத்தமாக இப்போ இந்த ஆர்டர்லாம் டெலிவரி பர்சனாக இருக்காரு. ஸோ இந்த டெலிவரி பாயாக இருக்கிறதுக்கான சம்பளம் இப்போ வந்தாச்சு. வந்தவொடனே கணக்கெல்லாம் எழுதி எவ்வளோ செலவாகும் நமக்கு என்னென்ன ஆகுங்கிறத பார்த்து இவருக்கு கொஞ்சோண்டு காசை வச்சுக்கிட்டு ப்ளஸ் ராஜிக்கும் செலவு காசு, பஸ்ஸுக்கு காசு, எல்லாத்தையும் டீ காசு, ஸ்நாக்ஸ் காசுன்னு எல்லாம் சொன்னார். எல்லாத்துக்கும் சேர்த்து அவர் காசையும் கொடுத்துட்டு இது இல்லாமல் ஒரு அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போய் நாளைக்கு அவங்க அப்பாட்ட கொடுக்க போகிறார். இந்தாங்க பணம் அப்படின்னா எல்லாம் ஷாக் ஆக போகிறாங்க. அப்பாவுக்கு போய் பணம் கொடுக்குறேன்ட்டு. ஆனால் என்ன மேட்டர்னா அப்பாவுக்கு போய் பணம் கொடுக்குற என்னடா நினச்சிட்டு இருக்கேன்னு கேட்குறேன். சரவணனே மொத்த சம்பளத்தையும் அவங்க அப்பாவுக்கு தான் கொடுத்துருவாராம். கொடுத்து அவரை ஏதாவது காசு கொடுத்தா தான் இருக்குமா, காசே கையில் இருக்காங்க. வேறு யாருக்கையுமே சம்பளம்னு ஒரு கான்செப்டே கிடையாது இந்த வீட்டில். கல்லால் எடுத்தால் தான் உண்டு, இல்லை என்னைக்காவது சொன்னால் கொடுத்த காசை கொஞ்சம் பத்திரப்படுத்தி வச்சிருந்தா தான் உண்டுங்க நிலமையில் இருக்காங்க. இப்போதைக்கு சம்பளத்தை யார்ட்டையும் கொடுக்காம கையில் காசு வச்சிருக்க ஒரே ஒரு ஆள் யாருன்னா மீனா தான். இப்போ ஆனால் கதிர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா டபக்குன்னு கையில் காசை கொடுத்துட்டு எங்கள் 2 பேர்த்துக்கான செலவு காசுன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் தனியாக கோமதி கிட்டக்க என் பொண்டாட்டி ராஜே எப்படி அவர் அப்படி பேசலாம், அவர் அப்படி பேசினதும் அந்த பொண்ணு வருத்தப்பட்டது எனக்கு என்ன மனசுலேயே இருக்குது. அவர் அப்படி பேசிடக்கூடாது. பணம் கேட்ட போது இவனுக்கும் காசு கொடுக்கணும், இவன் இழுத்து அந்த பிள்ளைக்கும் காசு கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டார்ல. இனிமேல் யாரும் கொடுக்க தேவையில்லை, நான் கொடுக்குறேன். நான் எனக்கும் என்னை நம்பி வந்தவளுக்கும் என்னை நம்பி கூட அதுக்கு நீங்கள் வரல, நீங்கள் கட்டாயப்பட்டு தான் சேர்த்து வச்சிங்க. ஆனால் நீங்கள் அதுக்கான எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல அதை சரி பண்ணுறதுக்கு அப்படின்னு அவங்க அம்மாட்ட சொல்லாத மாதிரி சொல்லிவிட்டு இவர் நான் ராஜியை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டார். சொன்னதுக்கப்புறம் தான் ராஜி பார்த்தீங்கன்னா இன்னமும் வேற ரொம்ப ஒரு காதலோடு தன்னுடைய கணவரை பார்க்குறாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த சம்பவங்கள் பற்றியும் இந்த கதாபாத்திரங்கள் பற்றியும் உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன்